வச்சிருக்கிறீல மண்டையில மசாலா காணா? ஏய் நம்ம கம்பெனி இந்த முகரை நல்லா ஜூம் பண்ணு. என்ன இத ஜூம் பண்ணாத, இத மட்டும் நல்லா எடு. மைசூர்காரன் என்னங்களா இருக்கிறியா? கல்யாணம் பண்ணிட்டியா? என்ன மண்டை முசுறு மோகம் பூரா மசுரா இருக்குது, என்ன காரணம்? ஏய் அவர் இங்க கோயிலுக்கு முடி வச்சிருக்காருமா. கோயிலுக்கா கல்யாணம் பண்ணிட்டீங்களா? இன்னும் இல்லையா? நானும் கல்யாணம் பண்ணல, நம்ம வந்து செட்டில் தான் கிடக்குது. நடிப்ப கள்ளி அவ கல்யாணம் பண்ணல. ஆமா மாமா, நீங்க ரொம்ப நாள் நீங்க ஓட்டுனீங்க, நீங்க ஏன் தால இருக்கு உங்க மண்டல அடிக்கட்டுமா? விடிய வரைக்கும் நீ நானும் புருஷ மாட்டே மாதிரி இருக்கணும். இப்பமா அரசாங்க சொத்து ஆளுக்கு ஒரு குத்து விடுமா. சிவன் செஞ்ச ஹோட்டல்ல சரி வந்தமா போட்டமா போனமா இருக்கணும். போட்டுருவோமா? ஆப்போமா மாமா. எதனால தவறப்பு மாமா தள்ளாடு மண்டை நாடமே இடிச்சு போச்சா? நீ என்னதான் சரக்கு சாப்பிட்ட? நீ சொல்ல சரிதான் மச்சேன். நான் ஆடுறே, நீ வேட்டுப்ப கை வச்சிடாத. நான் தாமர
நிக்காதெங்க நான் சொல்லும்படி வைக்காதீங்க. எனக்கு அன்பளிப்பு எடுத்து கௌரவப்படுத்திய தமிழ் செல்வன் அண்ணா அவர்களுக்கு நன்றி நன்றி வணக்கம். அப்ப ராமமூர்த்தினே தங்கச்சி உங்கள தனித்தனியா செய்வமா தனித்தனியா செய்வோமாவா? ஏய் என்னம்மா அண்ணனை போட்டு செய்யறா? அண்ணன்னு சொல்லதா வெளியே தெரியாது, இல்லாட்டி நல்லா தெரியும். நீ வாதி நீ எப்படி செய்யறியா நல்லபடியா செய்ய. இந்த பாரு அது பாடு செஞ்சுட்டாலே இது பாடு வரட்டுமா? வந்தவனே பிடிச்சிருச்சு. உன்னை நினைச்சு நினைச்சு மாமா நான் ஊருக்கு போனேன். ஆமா வடிச்சு வடிச்சு தானா நான் கிறங்குறேனே வீணா. ஒன்னு நினைச்சு நினைச்சு மாமா நான் உருகி போனேன். ஆமா வடிச்சு வடிச்சு தானா நான் கிறங்குறேனே வீணா. உன்னோட நினைப்பா உள்ளத்துல இருக்கா, உன்னோட நினைப்பா உள்ளத்துல. ஒரு குல்பி ஒரு சோடா. அப்புறம் மாமா உங்களை வச்சுக்கலாம். கொள்ளையாரோ கையா மர ராசா கொள்ளையாரு பூந்தனாரி வச்ச மரம். உனக்கு கேட்டல. அப்புறம் தம்பி ரூபு பாவம் ஒழுவ வேலை பார்க்குற ஒழுகவா வேர்வே போகமாம்மா. உன்னைய போட்டா உன்னைய போட்டு குத்துறோம், பொண்டாடி என்னைய போட்டு குத்தி போடும். கொண்டு வரட்டுமா? பட்டாம்பூச்சி நீ கொட்டாங்கூச்சி நீ பட்டாம்பூச்சி நீ கொட்டாங்கூச்சி நீ
விடாத தினேஷ், இன்னைக்கு மட்டும் பேசு. போ. மைண்டபிளா பிள்ளை பிறக்காதா? செய்வோமா? செவிடா. ஆனா இவன் தாயா பப்புல சூப்பர் பப்புன்னு. என்னம்மா அப்படி சொல்ற? ஆந்திராசி ஏன் தெரியுமா? இதுலயுமே லேட் ஆக மாட்டேன். அவன் அவன் வேலை மட்டும் கச்சு 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 கச்சுன்னு பார்ப்பேன். அப்படிதான் நீ ராக்கெட் ராஜ் சொன்னியாம்ல. நம்மள கூப்பிடலாம். ஓஹோ அடே அப்பா, ஆனால் டான்ஸுக்கார பிள்ளைய பார்த்தியா? ஆனால் நேத்தெல்லாம் ஒரு டான்ஸ் வந்துச்சு, நல்லா இட ஓட்டு பார்த்தாலும் அடே அப்பா 250 கிலோ குறையாமல் இருக்கு, வளர்த்தி மட்டும் 7 அடி குறையாமல் இருக்கு. இன்னைக்கு என்னடா அரட்டா வலிக்கு பிறந்தது மாதிரி பிட்டுக்கானா? பரவாயில்ல, இதுதே ஒரு வலிக்கு தோது, நம்மளுக்கு நல்லது, பார்க்கறதுக்கு அழகா இருக்குல்ல, இதே நல்லா இருக்கும். ஏன் பங்காளி இன்ன வரைக்கும் சட்டி தெரிய ஆடுறேன், இப்போ கமக்கம் அமைக்கிட்டு உட்காந்துருக்கேன். என்னட்டு கேட்குறேன், பொம்பளை பிள்ளை வந்தது ஆசை அடங்கி போச்சு. சரி சரி, இந்த பிள்ளைய சைஸாக விசாரிச்சு பார்ப்போம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லி விஷயத்தை கேட்போம். வாங்க எம்மாய். அடே அப்பா, வாங்க. வணக்கம் வணக்கம். வாங்க 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 ஆனந்தகுமாரே. ஐயா நீ ஆனந்த குமாரா, ஆனந்த ராஜா இல்ல ஆனந்த ராணியா? நேத்தா கேக்குறேன், இது என்ன ட்ரெஸ்? பொம்பளை போடுற ட்ரெஸ் நீ போட்டு வரியே, பொம்பளை பேசுறதா இல்ல ஆம்பளை பேசுறதா இல்ல வேற மாதிரி என்ன பேசுறது? எருமா என்ன எருமா? இன்னைக்கு ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச ஜீன்ஸ் பேண்ட் இன்னைக்குள்ள பெண்கள் போட்டுக்கிறீங்க. சரி. ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச டி-ஷர்ட் பனியன் இன்னைக்குள்ள பெண்கள் போட்டுக்கிறீங்க. சரி. ஆண்களுக்காக கண்டுபிடிச்ச அரக்கால் டவுசர் இன்னைக்குள்ள பெண்கள் போட்டுக்கிறீங்க. சரி. இத போட்டா நோத்தா மகளே உனக்கு என்ன பட்டுக்கிறதா? அட கோத்தாமேனே, நாங்க போட்டா ஒரு அர்த்தம் இருக்கு. ஏன் தெரியுமா? சேலை கட்டினா இடுப்பு தெரியும், கெண்டக்கால தெரியும், நெஞ்சு தெரியுங்கிறதுக்காக நாங்க நைட்டி போடுறோம், சுடிதார் போடுறோம், ஜீன்ஸ் பேண்ட் போடுறோம், ஆப் ஹவுஸ் போடுறதா சரி. அங்கதான் சரி, ஏன்னா குண்டி இருக்குது எல்லாமே இருக்கு, நாங்க போடுறோம். நீ எதுக்கியா போடுற? ஒரு ஆம்பளை அழகா வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டை கட்டி வந்தா ஆம்பளைங்க பார்க்க லட்சணமா இருக்கு. எனக்கா தூக்கி பண்ணி போடுற? நீ இப்படி போட்டு வந்தா பாக்குற என்ன நினைக்க மாட்டாங்க, ஏடாப்பா இது ரோட்ல போற ஆம்பளையா இல்ல பொம்பளையா அப்படி யோசனை பண்ணி பேசுவாங்க. பெண்கள் எதை போடுறீங்க? நைட்டி போடுறோம், அதுக்கப்புறம் சுடிதார் போடுறோம். சுடிதார் போடுறீங்க. இந்த சுடிதார்ல துப்பட்டான்னு ஒண்ணு கண்டுபிடிச்சாங்கல்ல? ஏய் சுடிதார் இருந்தா துப்பட்டா இருக்கதே செய்யும். ஆமா, துப்பட்டானா அதுக்கு மறுபெயர் சால்வன்னு சொல்லுவாங்க. சாலு. அந்த சால்வ அந்த துப்பட்டாவை போடையில எப்படி போடணும்? விரிச்சு போடணும். ஆரம்ப காலத்துல போட்டது இப்படித்தான். அந்த சுடிதார் வந்தப்ப போட்டாங்க. என்ன பார்த்தா புண்ணியவதிகள்லாம் பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு? எப்படி இருந்துச்சு? இதுதான் அந்த துப்பட்டாக்கு அழகு. சரி. அதுக்கப்புறம் இடத்தட்டுல பார்த்தேன்டா ஆடு மேய்க்க போற ஆம்பளையாளுக்கு போட்டது மாதிரி இப்படி போட்டீங்க. சரி. ஆனா இப்பயும் போறீங்களே சக்காலத்தி மலை என்னத்தை தூக்கு போட மாதிரி. சக்காலத்தி மகன் சொன்னா கொட்டை காணாம போயிடும். எதுக்கு போடணும்ங்கிறேன்? எதுக்கு போடுறோம்? பூரா அப்படியே தெரியுது, அது எதுக்கு போடணும்ங்கிறேன். நாகரிகம் முக்கியம். நாகரிகம். ஆமா. எங்க நாகரிகத்துல ஓ நாகரிகம் அப்படி கெட்டு போச்சா? ஏய் இங்க பாரு உட்கார்ந்து அக்கா எவ்வளவு சேலைய கட்டி இழுத்து பொட்டுக்கிட்டு எதுவுமே தெரியாம மூடிட்டு உட்கார்ந்து இருக்குது. நீ இத போட்டு இருக்கா பாரு, அப்படியே தெரியுது. ஆலயமணியின் ஐயா இது போலன்னு இந்த ஊர்ல யாரு கேட்டாங்களா? இல்ல நாடா கொடுக்க வேண்டிய அளவு அடக்கச்சாமியா அந்த ஆளு கேட்டாரா? இல்ல யாரு கேட்டாலும் கேட்கல. நான் அரை மணி நேரத்துக்கு மேல நின்று பார்த்தேன். எங்க அண்ணன் வேலுமுருகே 3 லைட்டை கட்டி வச்சிருச்சு. அதிகமா வேர்த்து விருவத்துச்சு. அதனால அதை கழட்டி போட்டு இதை மாட்டிட்டு வந்தேன். காத்தோட்டமா நல்லா தேவை. நீ வேற இதை போடுற கேக்குறே. பொம்பளைக்குள்ள ஆம்பளை போடக்கூடாது, ஆம்பளைக்குள்ள பொம்பளை கூடாது. நாங்களே அவட கிளம்ப கண்ணியா கட்டுப்பாட்டோட இருக்க தெரியுமா? தெரியும்ல. பொம்பளை பிள்ளைக்கு என்னைக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு. நான் தப்பா பேசலையே. என்ன தப்பா பேசுற? சரியா பேசி பழகு. நான் என்னைக்கே சரியாதான் பேசிருக்கேன். ராஜலட்சுமி என்ன ஆனந்தகுமாரு பெண்கள்லாம் அதிகமா இருக்காங்க. நாகரிகமா பேசினா நான் ஒன்றா புடுக்கா புடிக்க புடுவியா? எனக்கு 2 குணம் உண்டு. ஒரு குணத்தோட பேசினேன்டா நான் வாட்டுக்கு பேசிக்கிட்டே இருப்பேன். இன்னொரு குணம் வந்துச்சுன்னா என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. என்ன விஷயம் தெரியுமா? எனக்கு 2 குணம் இருக்குது. நான் பூவா மணக்கிறதும் சாக்கடையா மாறுறதும் உன்கையில இருக்கு. நீ பூவான வார்த்தையா பேசுற நான் அதே வழி வருவேன். நீயே சாக்கடை விழி வச்சுக்க, நான் ஒன்னால போற சாக்கடை முண்டை வாய திறந்து வச்சுக்க. கொஞ்ச நஞ்சம் அள்ள முடியாது, இவ்வளவு சாக்குனா கூட அள்ள முடியாது. அப்படி உனக்கு என்ன தெரியும்? உனக்கு என்ன தெரியும்? எனக்கு எல்லாம் தெரியும். உனக்கு தெரியாம எனக்கு தெரியாதா? இல்ல கேக்குறேன், எவ்வளவு இழுச்சா வச்சு வருவா அவள்கிட்ட சொல்லு, எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் அவள்கிட்ட சொல்லு. நான்லாம் சிங்கம், என்கிட்ட மோதிரமே யோசனை பண்ணிதான் மோதிரம்.
ஓதணும். மண்ட மசல பிடிக்காது. மத்த பப்புனுகள்ட்ட பேசுற மாதிரி இந்த கேனா பூனா சூனான்னு சொல்லி பேசி என்கிட்ட பேர் வாங்கணும்னு நினைக்காது. மத்த டான்ஸ்ல பேர சூனா பானா கேனா பூ உன்னாக்குன்னு என்கிட்ட பேசாத. கோபம் வந்துச்சுன்னு வச்சுக்கோ. வந்துச்சுனா தலைமையை பொறிச்சு அப்படியே இங்கிட்டு எரிஞ்சிட்டு போயிருவேன். எனக்கு கோவம் வந்து வச்சுக்க. கெண்டக்கால மசல புடி பூன் ஊதிட்டு போயிருவே. சப்பு சப்புன்னு அடிச்சு இருக்கிற சன் டிவில ஊரங்க கட்டிட்டு போயிருவேன். குத்து 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 கூட வந்து காமித்து விடு காமித்து. பிச்சு பிச்சுன்னு அடிச்சு விஜய் டிவில கட்டிட்டு போயிருவேன். உன்னை படுக்க வச்சு தேங்காய் எண்ணெய் உரிச்சு விடுவே. படுக்க வச்சு தேங்காய் எண்ணெய் உரிச்சு விடுவே. நான் ரொம்ப சந்தோஷப்படுவேனே. ஏய்யா வேலை முடிஞ்சா சரித்தேன். அட மான கட்டவனே. அப்படியே நான் சொல்ற வேற நீச்சியா கிடைக்கிறது வேலை. அப்படியா? நினைப்பு பொழப்ப கிடக்கவா நித்ரா சோத்த அறியுமா சொல்லியிருக்காங்க. என்ன சபை இருந்து பேசு சமயம் இருந்து பேசு. இல்ல சமயம் பேசாம இருந்திருக்காங்க. சொல்லிருக்காங்கல்ல. கண்டிப்பா. அப்புறம் என்ன பேசுற ஒரு ஆம்பளை வந்தே இல்ல. வாங்க எங்க இருந்து வரீங்க? என்ன சொல்லிய வந்தீங்க? ஓஹோ. இந்த அதத்தையும் சாப்பிடுறீங்களா இல்ல இதத்தையும் குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்டேன்னா பொம்பளை கேட்கலாம் கேட்கலாம். அது யாரா இருக்கலாம்? என் சொந்தக்காரா இருக்கலாம், சித்தப்பா மைனா இருக்கணும், இல்ல பெரியப்பா மைனா இருக்கணும், இல்லாட்டி ஐத்தையா இருக்கணும், இல்லாட்டி மாமைனா இருக்கணும். ஏய் தொட்டு பேசாத. வாங்க உட்காருங்க, பாலை சாப்பிடுங்க, என் பணியாரத்தை சாப்பிடுங்க, இட்லியை சாப்பிடுங்க, சட்னியை நக்குங்க, சாம்பாரை குடிங்க அப்படி சொல்லலாம். நீ எந்த காட்டு பைய ஆத்திரமா ஊத்திரமா எவட்டு மூ உன்னை கேட்க முடியுமா? நானு ஓட்ட பானைக்குள் நண்ட விட்ட மாதிரி எல்லாம் பொம்பளை தானே. நீ ஆம்பளை தானே. நான் என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன்? நாகரீகமா பேசுமாங்கிறேன். நீ எதுக்கு உனக்கு எதுக்குங்க மரியாதை கொடுக்கணும்? அசிங்கம் பேசாத பப்புன்னா மதுரையில இன்னைக்கு நான் ஒரு ஆள் தான். நெஞ்சு வலி வந்து செத்து போயிருவேன். உண்மைதான். கேட்டு நீ பாரு. சொல்லாத வெளிய. நீ வெளிய அசிங்க பேச மாட்ட. உள்ளுக்குள்ள என்னென்ன செய்யறது எனக்கு தான் தெரியும். அத உன்னை சொல்ல சொன்னாங்களா? உன் துருத்திய மூடல. மூடு. நுப்பாட்டு. ஒரு ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பேசு. நீ பொம்பளைக்கு நீ மரியாதை கொடுத்து பேசு. அப்படி நான் தவறா பேசலையே. நான் ஆம்பளை பேச அட்ட தரித்திரியம். பொம்பளை பேசினா அத காட்டிலும் அத்தை பெண்கள் பேச இந்நாட்டு சரித்திரம் எடுத்திருக்காங்க. அடே அப்பா அப்படி என்ன சரித்திரம் பண்ணிட்ட? போயாட்டு ஒரு பொம்பளை பிள்ளை இல்லாம ஆம்பளை உங்கள என்ன செய்ய முடியும்? ஆம்பளை. ஆமா. ஆம்பளை இல்லாம பொம்பளை என்ன பண்ண முடியும்? அட போயாட்டு வர்ற பப்புனு புற அப்படிதான் என்ன இந்த வாரம் சும்மா கிடையாது. எங்க அண்ணன் அப்பதே 2 கோட்டை குடிச்சிருக்கு. இங்க இரு. நான் ஏற்கே நட்டுக்கிட்டு ஆடுவேன். இதை நீ கையை தட்டின்னு வச்சுக்க, உன் தேங்காய் நான் உரிச்சு விடுவேன். நான் முடியாட்டாலும் எங்க அண்ணன் பாத்துரு. என்னன்னு? ஆமா சரி சரி நான் பாத்துக்கிறேன். செவுரட்டு ஒடிச்சு விடுவேன். உட்காரு உட்காரு. நான் பாத்துக்கிறேன். வர்ற பப்புனு புற சொல்றீங்க. நீங்க என்ன செஞ்சு விடுவீங்க? ஆமா. நீங்க என்னத்த ஆம்பளை இல்லாம என்ன பண்ணிடுவ பொம்பளை? இப்படியே சொல்றியே. தெரியா கேக்குறேன். நாங்களாச்சும் ஒரு பெண்கள் எவ்வளோ சாதனை பண்ணிருக்கோம். என்ன சாதனை கேக்குறேன்? நீ இன்ன வரைக்கும் ஒரு ஆம்பளை தமிழ்நாட்டுல பிறந்து நீ இன்ன வரைக்கும் என்ன சாதனை பண்ணிருக்க? உலகத்திலே சாதிக்க பிறந்தவே ஆம்பளை வர்க்கமா. குடிச்சு குடிச்சு வச்சுக்க. குடிச்சு குடிச்சு செத்துட்டே போறீங்க. வாழ்க்கையில குடும்பத்துல என்னைக்காச்சும் முன்னேறி வந்திருக்கிறியா? இந்த பழக்கம் எனக்கு கிடையாது. ஆஹா நீ பழக்கம் உள்ள ஆளுகிட்ட போய் சொன்னேன்டா ஏத்துக்குறவாங்க. நீ தண்ணியே குடிக்க மாட்டேன். ஆமா. நான் வந்து ஒரு 6 மாசம் ஆச்சு கையில கவர் கட்டி. ஆனந்து நான் மோசமானவன் பாத்துக்க. நான் கேக்குறேன். ஒரு பொம்பளை ஒரு பெண் வந்து ஒரு பெண் மாறு பேசி ஜென்மன் இருக்காங்க. பிரசவம் என்பது மாறு ஜென்மன். கண்டிப்பா ஒரு உயிர் போய் ஒரு உயிர் வர நிமிஷம். அப்படி இருக்கும்போது நாங்கள் கல்யாணத்தை பண்ணி உங்களுக்கு கஷ்டம் இல்லாம ஒரு 3 முடிச்சுக்காக கல்யாண மண்டபம் பார்த்து அதுக்கு பத்திரிக்கை அடிச்சு ஊர் சடத்துக்கெல்லாம் வச்சு அது கெடா வெட்ட பிடிச்சு அதெல்லாம் வச்சு ஒரு கல்யாண மண்டபத்தை பார்த்து உங்களுக்கு தேவை மிக்சி கிரைண்டரு ஃபேனு அப்புறம் வாஷிங் மிஷின் இதோட மட்டும் இல்லாம உங்களை படுத்து சுவாசா தூங்கறதுக்கு கட்லு பீரோலு இதெல்லாம் கொண்டு இது மட்டும் இல்லாம உங்களுக்கு போடுறாப நாய ஒரு நாயை கேக்குறியா கொஞ்ச நாயை கேக்குறியா 10 பவுன் 5 பவுன் 20 பவுன் நாயை கேக்குறேன் எல்லாத்தையும் போட்டு உனக்கு இந்த 3 முடிச்சுக்காக அங்கிருந்து எங்களை கூட்டி வந்து உங்களுக்கு ஒப்படைச்சு நாங்க படுற கஷ்டம் இருக்குது இல்ல கொஞ்ச நேரமா படுற கஷ்டமா நீ என்ன பேசுவ இவ்வளவு போட்டு எங்க அப்பா சொகுசா கல்யாணம் பண்ணி கொடுப்பாரு நீ அதோட மட்டும் விடுவ உன் மோரக்கி லட்சம் உன் இதுக்கு மாமா இதுல 10 ரூபா எனக்கு வண்டி வாங்கி கொடுங்க. ஆமா அது ஸ்கூட்டி வேணாம். ஆமா டிவிஎஸ் வேணாம். புல்லோட் அது பெருசா வேணுமா? அது ஒரு குட்டி இப்படி படுத்துக்கிட்டு இப்படி குடிஞ்சுக்கிட்டு ஓட்டுவாங்களாம். இப்படி உட்காந்து ஓட்ட ஆபரேஷன் பண்ணி கிழிஞ்சு போயிருமா. இது வண்டி வேற உங்களுக்கு. இதெல்லாம் வாங்கி கொடுத்து நாங்க இவ்வளவு சாமான் கொண்டு வந்து ஒரு கல்யாணம் பண்றேமே நீ ஆம்பளை இல்லத்தை கொண்டு வர இவ்வளவு சாமான் கொண்டு வாங்க பெண்கள் சொல்லி ஆண்கள் பூரா கேக்குறமா எந்த ஆம்பளையும் கேட்டது கிடையாது. உண்மையான விஷயம். வரும்போது மிக்சி கொண்டு வாங்க, வரும்போது கிரைண்டர் கொண்டு வாங்க, வரும்போது காத்தாடி கொண்டு வாங்கன்னு எந்த ஆம்பளையும் மனசு விட்டு கேட்க மாட்டேன். ஓ உடம்பு வலிக்காக நீ வந்து உட்காந்து அம்மியில ஆட்ட மாட்டாம நீ மிக்சி கேட்கிற, உரல்ல மாவு ஆட்ட மாட்டாம நீ வந்து கிரைண்டர் கேட்கிற. ஓ உடம்பு வலிக்காக உங்க ஆத்தா போய் அனுப்பிடுற. அந்த சும்மா கிடையாது.
நீ அப்படி கேட்டா அப்புறம் பொம்பளை நீ குனிஞ்சு வேலை பார்த்தேன்னா எதுக்கு அனுப்புறாங்க எதுக்கு கேக்குறேன் இரு நீ வந்து அப்படி ஒரு கேட்டிருந்தீனா உன்னை ஆம்பளை நினைச்சுக்கலாம். நீ பார்த்து முத காலை எடுத்து வைக்கிறே இல்லையோ அத செய்வீங்களா இத போடுவீங்களா இத பண்ணுனாதான் உன் மகளை பண்ணுவேன் இல்லாட்டி நான் பண்ண மாட்டேன். நீ என்ன கொண்டு வர ஒன்னே ஒண்ணு இதை மட்டும் வச்சுக்கிட்டு டொயின் டொயின் ஆலய மணின்னு வச்சுக்கிட்டு அதை மட்டும் கொண்டு விட்டு எங்கே போகிற மாறாத்தா ஏமேல அந்த ஏறாத்தானுக்கிட்டு அதை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த ஆட்டம் ஆடுறிய நீ. நாங்கள் இவ்வளோ சாமான் கொண்டு வரவங்க நாங்கள் என்ன ஆட்டம் ஆட மாட்டோம். பெண்கள் இல்லைன்னு வச்சுக்க ஒரு விஷயம் மட்டும் கேளு. இப்ப எவ்வளோ ஆம்பளை பிள்ளை குடும்பத்தை பெக்கிறாங்க. எவ்வளவு ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் ஒரு குடும்பத்துக்கு பொம்பளை பிள்ளை ஒண்ணு வேணும். ஏன் தெரியுமா? பொம்பளை பிள்ளை சீதேவி. அது அந்த குடும்பத்துல பெண்கள் இருந்தாதான் குடும்பத்துக்கு மதிப்பு. இல்லாட்டி வச்சுக்க நாங்க இருந்தா தாண்டி உங்களுக்கு மனப்பு இல்லாட்டி வீச்சை எடுத்து வீதியில நலத்தர மாலையில ஆம்பளை எதை கொண்டு வர முடியும்? ஒண்ணே என்னத்த வச்சிருக்காங்க? ஒண்ணே ஏன் கொண்டு வர? அந்த ஒன்ன வச்சு அது ஒண்ணு மட்டும் தான் ஆம்பளைக்கு அடையாளம்னு ஒண்ணு கொண்டு வர. இல்லனா இல்ல ஓடி பேசு. நான் பாத்துக்கிறேன். நீ மட்டும் கொஞ்ச நேரம் உட்காரு. ஆம்பளை குடிக்கிறோம்ங்கிறிய என்ன குடிக்கிறா? அவ்வளவு நகரட்டு போட்டு எங்க அம்மா அப்பா அனுப்பிச்சு விடுவாங்க. இனி என்ன செய்ய தெரியுமா? படத்துக்கு 10 நாள் இல்ல 10 மாசம் அந்த நகரத்துல கொண்டு போய் ஒன்று சாப்பிட அடை வச்சு குடிச்சு புட்டு சாக்கடை குழி முச்சேந்தி இல்லாட்டி பாத்ரூமு இல்லாட்டி பைபாஸ் இப்படி பார்த்தா குண்டில கோமரத்துக்குள்ளே கிடக்காது ஆறு கிடப்பேன். நான் என்ன நினைச்சு தெரியுமா? ஐயோ கல்லா நாள் கடுக்கு புல்லா நாள் புருஷன் நம்ம புருஷனை காணாமனு நாங்களும் நாயாத்தோட அழிஞ்சு பார்த்தா நாயை நீயும் ஒன்னா படுத்து கிடப்பீங்க. உங்களை கூட்டி போய் குளிப்பாட்டி உங்களை ஆம்பளையா கொண்டாடுறவங்களே எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்க தெரியுமா? ஆம்பளை தண்ணியை பிடிச்சிட்டு பாத்ரூம் ரோடு பஸ் ஸ்டாண்டு எங்கெங்கே படுக்கிறியா அது முண்டமா படுக்கிறியானா என்ன மயத்துக்கு நீ போய் பாக்குறேன் கண்டால பார்க்க முடியுமா? கட்ட புருஷன் மட்டும் தான் பார்க்க முடியும். இருமா ஆம்பளை குடிக்கிறேன்னு சொல்றேன்ல. ஆம்பளை போய் குடிக்கிறதுனாலதான் பெண்கள் உங்களை மாதிரி பெண்கள் ஓசியில பஸ்ல ஏறிக்கிட்டு போற உண்மை அது. இது ஏரியா நான் கேக்குறேன். இப்ப பஸ்ல ஏறுற பஸ்ல முதல் இடம் யாருக்கு? முதல்ல யாரும் பெண்களுக்கு. முதியோர் எல்லாம் போட்டிருக்காங்களா? அதோட வச்சுக்க. இன்னொரு வீடு இப்ப ரேஷன் கடைக்கு போற ரேஷன் கடையில யாரு போட்டா இருக்குது? பொம்பளையால போட்டாதே. குடும்பஸ்து யாரு? பெண்கள். முன்னாடி ஆண்கள் இருந்தவ பெண்கள். அதோட வீடு. இப்ப பெட்ரோல் பங்கு போற பெட்ரோல் போட போற அங்க யாரு இருக்கா? பெண்கள் இருக்காங்க. இப்ப ஜவுளி கடைக்கு மல்லிகை கடைக்கெல்லாம் போற அங்கெல்லாம் யாரு அதிகமா இருக்கா? பெண்கள் இல்லாத இடமே நரகன் இருக்காங்க தெரியுமா? அப்ப ஆம்பளை பாக்குற வேலையை பூரா பெண்கள் பாக்குறோம் பாக்குறீங்க. எங்க ஹோட்டல்ல பார்த்தாலும் இருக்கீங்க, ஜவுளி கடையில பார்த்தாலும் இருக்கீங்க, அதே மாதிரி ரேஷன் கார்டுல நீங்க இருக்கீங்க. கண்டிப்பா பெட்ரோல் பல்க்லயே வேலை பார்க்கறீங்க. இப்ப 10 மாசம் வந்து ஒரு பிள்ளை பெத்தாலும் உங்களுக்காக காசு கொடுக்கறாங்க. உங்களுக்கு எவ்வளவு? 10 மாசம் பிள்ளை பெத்த எவ்வளவு காசு தராங்க? 18,000 காசு தராங்க. இதெல்லாம் உங்களுக்கு வாங்கி குடுக்கறமே நீ வலிக்காம உட்கார்ந்துக்கிட்டு 18,000 காசு கொடுக்கறான். அந்த 18,000 வர்றதுக்கு உழைக்கிறானே இந்த ஆம்பளைக்கு ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அட பாவி அந்த உழைப்புக்கு கொடுக்க மாட்டான். ஏன் கொடுக்க மாட்டான்? அவங்க பிளாக்ல சரக்கு வாங்கி அடிச்சிட்டு போயிடுவான்னு சொல்லி கொடுக்க மாட்டான். நீ உழைச்சு கிழிச்ச இரு. ஆமா அந்த மாதிரி 1000 ரூபாய்க்கு நீ என்ன உழைக்க போற? 1000 ரூபாய் உழைப்ப 500 ரூபாய் செலவு பண்ணுவ. ஆம்பளை இல்லாம நீ பொம்பளை பிள்ளை பத்துட்ட. போடா டே போடா டுமாக்குரு ஆளு சைஸ்களை பாரு. ஆம்பளை எல்லாம் பிள்ளை பக்க முடியாதா? அந்த காலத்துலதான் ஆம்பளை வச்சு நாங்க பிள்ளை பார்த்தோம். இப்பெல்லாம் தன் கையே தனக்கு உதவி. எப்படி தெரியுமா? விறு போவா ஊசியை போட பிள்ளை பத்து வந்துகிட்டே இருப்போம். ஊசியை போட்டு பிள்ளை பாக்குறீங்க. இப்ப நம்ம ஊரு காளியம்மன் கோயிலுக்கு சாமி கும்பிட போறீங்க. அங்க பூஜை செய்யக்கூடிய பூசாரி கேப்பாரு, இங்க வாமா யார் கோயிலுக்கு அர்ச்சனை பண்ணணும் அப்படின்னு கேட்பாரு. உங்க மையம் பேரை சொல்லுவீங்க, உன் பேரை கேட்பாரு, உங்க பேரை சொல்லுவீங்க, உன் புருஷன் பேர் என்னன்னு கேட்பாரு. ஊசி நான் சொல்லுவேன். ஒரு விஷயம் கேளு. ஒரு பிரஸ் பிள்ளை பெக்கிறோம், பிள்ளை பூமி கொண்டு வரது யாரு? ஒரு பெண்ணு. அவ சொல்லணும், டே இவர் தாண்டா அப்பா, இவர் தாண்டா பெரியப்பா, கண்ணம்மா மத சித்தப்பா அப்படி நாங்க அறிமுகப்படுத்தி வச்சாத்த உனக்கு தெரியும் இதான் நம்ம அப்பான்னு. இல்லாட்ட யாருக்கு தெரியும்? தமிழ்நாடு அப்பனுக்கு அப்பஞ்சம் விரு கண்ணம்மா மேல கையை காமிச்சு போய்கிட்டே இருப்பேன். அதே பொம்பளை புத்தி, பெண் புத்தி, பெண் புத்தின்ட்டான். பொம்பளை புத்தி அதுதான். எனக்குள்ள பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு ஆளை பாப்பா, எனக்குள்ள ரோட்ல ஒரு ஆளை பாப்பா. ஐயோ இங்க மட்டும் என்ன அவ்வளவுதான். வீட்டுல பொண்டாட்டி குத்துக்கல் மாதிரி இருக்கும். நீ கொண்டாட்டியா பாக்குற, நீ பொண்டாட்டியா பார்க்க மாட்ட. பக்கத்து வீட்டுக்கார யாராச்சும் இருப்பாரு, அவளும் நோண்டகத்துக்கு கிளம்பிடுவேன். பொண்ணோட எங்க குடும்பம் மோசம் போயிடுச்சா? அப்படி கிடையாது. ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க நீ, ஓவரா பேசுற. நேரத்தை காலத்தை அனுசரிக்க. கண்டிப்பா. மணி எத்தனைப்பு? 12:10 ஆயிருச்சு.
இந்த இடத்துல என்ன பண்றீங்க? இத கேச வந்தா பல இத தென்னாட்ட இடிக்க பல இத கேச வந்தா பல இத தென்னாட்ட இடிக்க பல இத எல்லாரும் வாங்க பல இத இலக்கணி வரஞ்ச பல கண்டிப்பா. நான் என்ன பக்கம் தெரியுமா? வெயில் நேரம் அதிகமா இருக்கிறதுனால மனிதர்களுக்கு அதிகமா சூடு பிடிக்கிறதுனால விரல் வேற முன்னு இருக்கிறதுனால நீ விரல விட்டு நோண்டி 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 வைக்கலாம். நொங்கிய வர நொங்கிய வர. ஆமா, நீங்க நொங்கிய வர, நான் இறந்த பழைய வர, ரெண்டு பேரும் சேர்ந்து போடுவோம். வாய்ப்பு கொடுத்து பாரு, அப்படி நோண்டுவேன். தெரியுது பார்த்தா. ஆமா, யாரும் கூப்பிடான்னு போயிடாத, ஓ நொங்க எடுத்துருவாங்க. அடி ரோட்டோர வீட்டுக்காரி, ரோட்டோர வீட்டுக்காரி, இவரோ சாப்பு சேலக்காரி, இவரோ சாப்பு சேலக்காரி, காதோரம் கொண்டக்காரி, இவ காதோர கொண்டக்காரி, கையளப்புல கட்டிக்காரி, இவ கைகளுப்பில் கட்டிக்காரி. அடி வந்தாலும் வாடி மதுராசு நம்ப தாண்டி, அடி போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி, வந்தாலும் படி மதுராசு நம்ப தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம் தாண்டி. பரவாயில்ல ஆமா, நீ மட்டும் ஆடுனா குடும்பத்தோட ஆடுற என்னன்னு கேட்கிறேன். குடும்பத்தோட கோவிலுக்கு போவோம். அடி வந்தாலும் வாடி மதுராசு நம்ப தாண்டி, போனாலும் போடி புதுக்கோட்டை போயெல்லாம். வயசு குமரி புள்ள எனக்கு குண்ட ஊர்ல இருக்க இல்ல. என்னடி ஒதுங்கிட்டு போற? என்ன அதை ஒட்டி ஆட சொல்லு. இந்த வாரனே 4000 ரூபா சம்பளம் வாங்குறீல்ல, ஒழுக்கமா ஒட்டி ஆடு. என்ன சக்காத்தி மேல விளையிக்கிட்டே போற? அக்கா ஜெயிச்சிட்டாரு, ஓகேவானே? ஒழுக்கா நீ ஒழுக்கமா உட்காருனே. நான் என்ன ஏதும்பே, நான் யார போட்டு அடி என்னங்கிற தங்கம், நான் உனக்கு ஏத்த சிங்கம். என்னங்கிற தங்கம், அட உனக்கு ஏத்த சிங்கம். ஒரு கால காட்டு ரோசா, காட்டு ரோசா, காட்டி புள்ள காட்டு ரோசா. ஆனா டான்ஸை போட்டு சொன்னா பெரிய குட்டத்தவளையை போட்டு வச்சு நானாச்சும் இந்த தாவரல்ல. ஏண்டா கொக்கு மாடு தாண்ட ஓடி தரடா. என் டபுளா நீ தவ முடிமாடி பாதியாது. ஆனந்து என்ன தனித்தனியா ஆடி பார்ப்போம். தண்ணி போட்டு ஆட மாட்டேன், ஒட்டிட்டே வர மாட்டேற. தனித்தனியா போட்டு பார்ப்போம். அந்த கடலை கொள்ள போடியா, அப்படி போடியா, ஆத்த சூப்பர் ராமா.
அம்மனுக்கு கரகம் எடுத்து காமாட்சி அம்மனுக்கு கரகம் எடுப்பேன் அடி கரகமணி கரகம் பூங்கரகம் அடி கரகம் போடு தலை போடு பாடாத தென்பாகையே திருவாரூர் பக்கவாடி திருவிழா உனக்கு வைக்கவாடி அந்த சின்ன சின்ன சீசாவிலே இன்னைக்கு நான் சேர்த்து வச்சேன் சிங்கனா பொட்டு அது சேர்ந்து சோதா அது சேர்ந்து சோதா சேரலையோ அது சேர்ந்து சேரலையோ ராஜலட்சுமி நெத்தியில இந்த ராஜலட்சுமி நெத்தியில அந்த சின்ன சின்ன சீசாவிலே 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 சேர்த்து வச்சு அட சிகுனா பொட்டி எனக்கு கொக்கரதான் பூதியா இன்னைக்கு இருக்கு அது எனக்கு இருக்கா ஓடியா ஆடி ஓடியா ஆத்தே ஓடியா வாத்தா வாத்தா ராசலட்சுமி என்ன புள்ள சொல்லி புள்ள என்ன புள்ள ஏ சொல்லு புள்ள நல்ல காலை தூக்குதே அடுத்து வேடிக்கை இருக்கு பாப்போம் ஆண்டாளுக்கு பெருமாள் துணை பார்வதிக்கு சிவனா துணை வள்ளிக்கு முருகன் துணை இந்த ஆனந்த பயலுக்கு யாரு துணை ராமமூர்த்தி தான் துணை எடுபட்டவள நான் எப்ப சொன்னாங்க மீனாட்சி மீனாட்சி வாண்ணே காதல் என்னாச்சு மீனாட்சி மீனாட்சி வாண்ணே காதல் என்னாச்சு நாலு ரொம்ப நாளாச்சு 4 வருஷம் கையிலாச்சு ஒத்துக்கமா பாவப்பட்ட ஆம்பளையே ஆச்சிக்கமாவா ஒத்துக்கமா இந்த பூதி காளி ஆனந்தத்தை ஆச்சு ஓடியா சல்பட்டா பாருங்க சார் பாருங்க ஒரு ஜான் வைத்துட்டாங்க ஒரு பிள்ளை நரம்பு துடிக்குது லைட்டா இதே மாதிரி செய்யணுமா காலை இப்ப எப்படி விரிச்சனா அப்படி விரிக்கணும் நீ என்ன விரிக்கிற காலை அந்த புள்ள சூப்பரா காலை விரிக்க என்னத்தா அது விரித்தா மாமா நீங்க
எனக்கு மாமா வேணும். கம்ப்யூட்டர் மாதிரி நீ நானும் புருஷன் பாட்டி மாதிரி அங்கே வெளியே சொல்லக்கூடாது. பொண்டாட்டி ஆட்டுறதா புருஷன் பார்க்கறதா? உன்னால முடியலையே சொல்றீங்க. நானும் ரூமன் வந்து ஆட்டி விடுறோம். மாமா உனக்கு கீழே மட்டும்தான் ஆடும், அங்க எல்லாத்துக்கும் ஆடு உனக்கு தெரியாது. சும்மா நிக்காதங்க. ஆடி சும்மா அனுப்பினடி நீ சொல்லும்படி வப்பினடி சின்ன வயசு தெரியாதா ஆட சண்டால டேய் ஏமா ஆமையா மாமா வாசி. ஏய் பார்த்து லெக்கிஸ் கிழிஞ்சிராம. நான் காலை விரிக்கிறேன் சரி, நீ ஏன் பொழுதுட்டு உட்காந்துருக்க? நீ ஏன் பொழக்கிற? ரசிக்கிறாங்க. ரசிக்கிறான் உன் காலை விரிக்கிறத பாக்குறது. ஏய் அவர் விபூதி போட்டு வாயா. ஏப்பா ஐயோ இங்க பாரியா. ஒரே பார்வைதான். அவருக்கு உன் மேல நோக்கம் கிளம்பிருச்சு, பாக்குற பார்வையில வேற ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல, பிடிங்க வைத்தாரு. அந்த சோழ கொல்ல ஓரத்தில சொல்லுங்க. அவ்வளோதான், போய் முடிச்சாச்சு. கரகாட்டம் மாதிரி போயிடக்கூடாதுல்ல, நாடகத்தை நாடப்படி நடத்திடுவான். ஆடலாம் நேரம் ஆடலாம். ஆமா, இங்க வாங்க. சொல்லுங்க. உங்க பேரை சொன்னீங்கடா. என் பேர் மயிலுங்க. உங்க பேரு மயில். ஆமா. என் பேர் என்ன உங்க தெரியுமா? பேர் என்ன? என் பேரு முருகன். பேர் மயிலுக்கு வாகனம் என்ன? முருகன் தானங்க. முருகனுக்கு வாகனம் மயில். மயில். ஆமா. மயில்ல தான் முருகன் ஏறுவார். கண்டிப்பா. லேசா குனிஞ்சுக்கோ, நான் ஏறிக்கிறேன். தூக்கி போட்டு மிதிச்சு அப்படி நீ ஏறாத. அந்த பேர் வேணாம், சரி வேற பேர் வச்சிருவோம். வேற பேரு? உங்க பேர் சக்கு. இல்லங்க, என் பேரு சுக்கு, உங்க பேரு சக்கு. சரி, நமக்கு ரெண்டு பேத்துக்கு புள்ள போனுச்சுன்னா நக்குண்டு வைப்போம். யாரா வலூசு முண்டை? அந்த பேர் வேணாம், உங்க உண்மையான பேரை சொல்லுங்க. ராஜலட்சுமிங்க. ராஜலட்சுமி. உங்க பேரு? அந்த ராஜலட்சுமி, அந்த கண்ணழகி ராஜலட்சுமி. விளக்கப்பியோ கண்ணழகி சிங்காரிக்கு அந்த ராஜலட்சுமி தானா? உன்னை பார்த்தது காதல் பண்ண போறேன். காதல் எப்படி போட? கிட்டத்துல வாங்க. என்னைய பிடிச்சிருக்கா? அப்படியே ரொம்ப நடிப்பா. மூணு உள்ள சகால்தி மக. போடா லூசு பேல. ஊரு பூரா பொட்டா வச்சு அலையிற. போடா சிந்திச்சா வீட்டுக்காரன். வீடியோ ஓடுது லூசு முண்டை. இதை மட்டும் ஜூம் பண்ணி போடு. ஏன்னே அதெல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்கனே. இதை மட்டும் ஜூம் பண்ணி போடு. இங்க வாமா கிட்டத்துல. என் பொண்டாட்டி பார்த்துட்டு என்னை செருப்பு கிட்ட அடிக்க. இங்க வாடி. நான் தானே உன் பொண்டாட்டி. இங்க வா லூசு முண்டை. உன்னை காதல் பண்ற. எப்படி காதல் பண்ணியா? ஆமா, சுருக்கமா முடிச்சிருவா. ஆமா. அந்த சின்ன பிள்ளைய 1.5 அடியில் நீ இருக்கிறதுனால. சின்ன பிள்ளையா? 2 அடி இருப்பியா? போடு. இல்ல வேற மாட்டி வேற பாட்டு பாடிடுவோம். 3 அடி தான் போடியா. 3 அடிக்கு வேற பாட்டு. சிந்தாமணி குயிலே மணக்கும் புது சிந்தான பூமடலே. சிந்தாமணி குயிலே மணக்கு ஒரு சிந்தால பூமலரே. நழுவாமலே நீ நழுவாதடி மனம் ஒரு காதடி மயிலே. மணக்கு ஒரு சிந்தால பூமலரே. பலே சூப்பர் சூப்பர். ஆடி ஆடி போடியா. சேர்த்து வச்ச முத்து சேர மூத்திருக்கு நச்சச்சு சிந்துதடி நீ சிரிச்சா. இடைவிழிகள் சம்பவேலை இதழ் விரிஞ்சா. சேர்த்து வச்ச முத்து சேர மூத்திருக்கு நச்சத்திரம். சிந்திதடி நீ சிரிச்சா. இடைவிழிகள் சம்பவேலை இதழ் விரிஞ்சா. ஆரம்ப சொந்தம் இது தொடலாமா? ஆனந்த சொந்தமி நீ வரலாமா? ஆரம்ப சொந்தம் இது
சிந்தாமணி குயிலே மணக்கும் செந்தாள பூமகளே தாவி வந்த பூங்குடிக்கு தங்கத்தில ஆளையிட்டு தாங்கி கொள்ள மகராசா அறிவி கொள்ள தடை என்ன தொடுலேதா ஆரம்ப சொந்த மீது தொடரணுமே ஆனந்த சொர்க்கமே வளரட்டுமே ஆரம்ப சொந்த மீது தொடரணுமே ஆனந்த சொர்க்கமே வளரட்டுமே உன்மார் மீதிலே ஒரு பூ போலவே ஆனால் தோறு மலரணுமே சிந்தாமணி குயிலே மணக்கும் ஒரு செந்தாள பூம ஆமா தேர அப்படியே பலே பலே மணக்கு போது சென்றால பூமடலே சிந்தாமணி குயிலே மணக்கு போது சென்றால பூமடலே என் காது எப்படி காது தெரியுமா எப்படிப்பட்ட காது? சின்ன காது இல்ல நறுக்குற மாதிரி போயிருவோமா யார் சொல்லுங்க பாப்போம். ஹலோ அண்ணே எக்கோ எத்து வேணும் ஹலோ ஆளோலமா போதுமா நம்மளோட காது எப்படி காது தெரியுமா என்னடா என்ன போய் அறுக்குதா அழக்குதா அழக்குற சேகலாத்து பிரியாத்து செவந்திப்பு மாலை கட்டு செடி வந்தா சிவந்தி பூ மாலையிட்டு தேடி வந்தா ஜோடிசிட்டு சிங்காரமா மேடையிட்டு சேர போரே வேறப்பட்டு சித்தார போவினி வாகன மாத்து சித்தார போவினி வாகன மாத்து சரிதான் கல்லறு மாலைய செவ்வந்தி பூ மாலையிட்டு தேடி வந்தா ஜோடிசிட்டு சிங்காரமா மேடையிட்டு சீர போரே மீளங்குட்டு அப்படி ஏய் பின்னாடி தரவாத டேய் வண்டி ஓட்ட ஐயப்பா ஏய் 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 தேடி வந்தா ஜோடிசிட்டு அப்படி நல்லக்கா வசக்கா அமுக்கு அமுக்கு லலலா ஏய்